ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வல்லாரக்கீரை சட்னி பண்ணலாமா? ஓ, இதான் வல்லாரக்கீரையா? பச்சை கலரில் இருக்குது. ஓகே, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு கைப்பிடி வெங்காயம், ஒரு தக்காளி, 3 மிளகா, 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், ஆயில் போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இன்னொரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா பொறுப்புன்னு வராதா? வரமாட்டேங்குதே, இப்போ தானே போட்டிருக்கு. நல்லா நுர வர மாதிரி ஆட்டுங்க. இப்போ புரியுது பாருங்க. ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. ஆயில் கூட ஆயில் ஊற்றுறியா சட்னிக்கு? கடவுளே. வெங்காயத்தை போடு. தக்காளி, மிளகா எல்லாத்தையும் போட்டு கிண்டுங்க. நல்லா உப்புமா கிண்ட மாதிரி கிண்டுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் வல்லாரக்கீரையை நீங்கள் உள்ளே போட்டுடணும். கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, மஞ்சப்பொடிலாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே எடுத்து அப்படியே உள்ளே போட்டுருங்க. லைட்டாக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இந்த வல்லாரக்கீரையை சட்னி செஞ்சு யார் சாப்பிட்ணுன்னா, படிக்கிற குழந்தைங்க தான் அதை விரும்பி சாப்பிட்ணும். ஏன்னா கீரையை செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னி மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஏதோ புதினா சட்னி நினச்சிட்டு தோசையோட இல்லை சப்பாத்தியோட சேர்த்து வச்சு சாப்பிட்ருவாங்க. என்ன நான் சொல்கிறது, கரெக்டு தானே? நல்லா வதக்கிட்டு தேங்காய் துருவில் உள்ளே போட்டுடலாம். இந்த வதக்கினதை நல்லா ஆற வச்சு, ஒரு பெரிய அளவு இல்லாமல் சின்ன அளவு இல்லாமல் ஒரு நடுத்தரமான ஒரு அளவில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நீங்கள் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சிட்டு அதை நீங்கள் தாளிச்சும் சாப்பிட்லாம், தாளிக்காமையே சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும், பார்த்துக்குங்க. டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சாச்சு, வல்லாரக்கீரை சட்னி ரெடி. இப்போ நீங்கள் தாளித்து சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே நீங்கள் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி மாதிரி சூப்பராக இருக்கும். ஞாபகார்த்தத்தை இது பெருக்கும், நினைவாற்றலை வளர்க்கும். ஓகே, நானே சாப்பிட்டு பார்க்குறேன். கொஞ்சமாக கொடு, கொஞ்சமாக. வல்லாரக்கீரை சட்னி
நினைவாற்றலை பெருக்குவதற்கு, நல்லா படிக்கிறதுக்கு. சின்ன குழந்தைங்க நல்லா படிக்கும். சாப்பிட்டு பார்க்கவா? ரெடியா? 1 2 3. ஆஹா, சூப்பர். செம்ம டேஸ்ட்.